வணக்கம் லெட்ஸ்போர்ட் நேயர்களே, நான் உங்க நிவாசன். வெல்கம் டு another episode of IPL மேட்ச் ப்ரிவியூஸ். அண்ட் இந்த வீடியோல நம்ம ப்ரிவியூ பண்ண போற கேம் ஆர்சிபி வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் நடக்க போகுது பெங்களூர்ல. ஆர்சிபிக்கு இது மிக முக்கியமான மஸ்ட் வின் கேம். ஏன் இது மஸ்ட் வின் கேம் அப்படின்னா, அவங்க பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆகிறதுக்கு ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. இங்க இருந்து மோஸ்ட் ப்ராபப்ளி குவாலிஃபை ஆவாங்கன்னு சொல்லலாம். வெளியேறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் வெயிட் பண்றாங்க ஆட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வச்சு. ஸோ நெட் ரன் ரேட் பிரச்சனையும் கிடையாது. அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், மும்பை இந்தியன்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. ஸோ அதனாலே இது ஒரு மஸ்ட் வின் கேம் தான். ஆனா அப்படி இல்லைனாலுமே இந்த மேட்சை தோத்தாலும் அடுத்த 3 மேட்சஸ் ஜெயிச்சா கூட அந்த பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்ஸ் கண்டிப்பா ஆர்சிபிக்கு இருக்குன்றத நம்ம பாக்குறோம். ஆனா அதை விட முக்கியமான விஷயம் ஆர்சிபிக்கு அந்த டாப் 2 ஃபினிஷ். இது வரைக்கும் இருந்த சீசன்ஸ்ல, கடந்த சில சீசன் அட்லீஸ்ட் ஆர்சிபி கன்சிஸ்டன்டா பிளே ஆஃப்ஸ் போறாங்க. ஆனா அந்த பிளே ஆஃப்ஸ்ல குவாலிஃபையர் 2 அவங்க தாண்ட மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு பிரச்சனை இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எப்பயுமே அந்த டேபிள்ல 3 or 4 பினிஷ் பண்றாங்க ஆர்சிபி. 3வது பொசிஷன் இல்ல 4வது பொசிஷன்ல பினிஷ் பண்ணா அவங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் கிடைக்குது. அதாவது எலிமினேட்டர் தோத்துட்டா வெளியேறாங்க. அப்படியே எலிமினேட்டர் ஜெயிச்சாலும் மறுபடியும் குவாலிஃபையர் 2 போகும்போது அதுவும் ஒரு நாக் அவுட் கேமா இருக்கு. அந்த மேட்ச் தோத்த வெளியேறாங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன் தான் தொடர்ந்து நடந்துகிட்டே வந்துட்டு இருக்கு ஆர்சிபிக்கு. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு, அதை தடுத்து நிறுத்துறதுக்காக இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட்ல பினிஷ் பண்ணணும்னு நினைப்பாங்க ஆர்சிபி. அந்த டாப் 2 பினிஷ்ல அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சான்ஸ் கிடைக்கும். குவாலிஃபையர் 2 ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த செகண்ட் சான்ஸ் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும் அப்படின்னு அவங்க கருதுவாங்க. அண்ட் அதோட இந்த சீரியஸ்னஸ் அவங்களுடைய பிராக்டிஸ் செஷன்ஸ்ல வெளிப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். சிஎஸ்கேவுக்கு எதிராக ஆடுறாங்க அப்படின்ற காரணத்தினால விராட் கோலி, தேவ்தத் படிக்கல் மற்றும் ஜிதேஷ் சர்மா நெட்ஸ நெட்ஸ்ல ஆடிட்டு இருக்காங்க. அதை தினேஷ் கார்த்திக் சூப்பர்வைஸ் பண்றாருன்ற மாதிரியான நியூஸ் வந்துச்சு. ஆனா அவங்க சாதாரணமா ஸ்பின்னர்ஸ் ஆடின மாதிரி மட்டும் நியூஸ் வரல. அதுலயும் ரொம்ப முக்கியமா ஒரு இளம் வீரரை எங்க இருந்தோ பிடிச்சிட்டு வந்திருக்காங்க நெட் பவுலிங் போடுறதுக்கு. அவர் லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின் போடுறாரா, அப்படியே 150 ஆக்ஷன். ஸோ சிஎஸ்கேவுக்கு எதிராக விளையாடுறதுனால 150 ஆக்ஷன்ல ஆடுற மாதிரியான ஒரு பிளேயர் கூட்டு வந்திருக்காங்க பிராக்டிஸுக்கு. இந்த மாதிரி நிறைய டீம்ஸ் சுவாரஸ்யமான விஷயங்களை பிராக்டிஸ் செஷன்ஸ்ல செய்யறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும் இதெல்லாமே. பட் இதெல்லாம் கேம்ல ஒர்க் ஆகுதுன்றத பொறுத்து பார்க்கலாம். ஆர்சிபியோட ஸ்குவாட்ல என்ன சேஞ்சஸ் பண்ணுவாங்கன்றதையும் அப்படியே பார்த்துடலாம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஸ்குவாட் நல்லாவே செட் ஆயிருச்சு. எல்லாருமே நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. நல்ல கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆல்ரவுண்ட் வருது. ஒரே ஒரு பிளேயர் கவலைக்கிடமா இருந்தாரு, அவர் தான் லியம் லிவிங்ஸ்டன். அவருக்கு பதிலாக ரொமாரியோ ஷெப்பர்ட் உள்ள கொண்டு வந்தாங்க. அவர் பவுலிங்ல ஓவர்ஸ் போட்டு ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு இது வரைக்கும். ஆனா அவர் பேட்டிங் ஆடுற சான்ஸ் இன்னும் வரல. நல்ல விஷயம் அது வராம இருக்கிறது. ஆனா ப்ராபப்ளி அவர் பேட்டிங் ஆடுற சான்ஸ் வந்துச்சுன்னா அவரோட எஃபெக்டிவ்னஸ், அதாவது ஒரு லியம் லிவிங்ஸ்டன் மாதிரியான பிளேயருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா இவர் உள்ள வந்திருக்காருன்றப்ப இவர் எந்த அளவுக்கு எஃபெக்டிவ் அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்கும். அந்த கேள்விக்கான பதில இந்த மேட்ச்ல அவரால் சொல்ல முடியுமா? இந்த மேட்ச்ல அவர் அந்த பதில சொல்ல வைப்பாங்க. அந்த கேள்வியை சிஎஸ்கே கேட்பாங்களா அப்படின்றத இங்க கொஸ்டின். ரொமாரியோ ஷெப்பர்ட் வரைக்கும் பேட்டிங் போச்சு அப்படின்னா ஆர்சிபி கொஞ்சம் கவலைப்படுவாங்க. பட் பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. பட் இதை தாண்டி அதாவது இது ஆல்ரெடி அவங்க பண்ண சேஞ்ச். ஓரளவுக்கு டீம் செட் ஆயிருச்சு. இந்த ஒரு இடத்தை தவிர, ரொமாரியோ ஷெப்பர்ட் ஸ்பாட்டை தவிர ஓரளவுக்கு டீம் செட் ஆயிருச்சுன்றதை பார்த்தோம். ஆனா இதை தாண்டி ஒரு சேஞ்ச் ஆர்சிபி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. போன மேட்ச்ல ஒரு காய்ச்சல் காரணமாக ஆர்சிபியுடைய அட்டாக்கிங் அக்ரெசிவ் ஓபனரான ஃபில் சால்ட் மிஸ் பண்ணாரு இந்த கேம் அகைன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ். அவர் மிஸ் பண்ண அந்த கேம் ஆர்சிபி ஜெயிச்சாங்க. ஆனா அவருக்கு பதிலாக ஒரு ஜேக்கப் பெத்தல ஓபனிங் இறக்குனாங்க ஆர்சிபி அலாங் வித் விராட் கோலி. நல்ல ஸ்பார்க் காமிச்சாரு. ஒரு 6 ஒரு 4 அடிச்சாரு. அந்த ஒரு 6ம் அந்த ஒரு 4ம் அவருடைய டேலண்ட்டை காட்டுச்சுதான், இல்லைன்னு இல்லை. ஆனா ஒரு பெரிய ஸ்கோர் எதிர்பார்ப்பாங்க ஆர்சிபி. ஏன்னா ஃபில் சால்ட்டினுடைய இடத்துல பெத்தல் வந்திருக்காரு அப்படின்றதுனால பொறுத்து பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ப்ராபப்ளி ஃபில் சால்ட் ஃபிட்டா இருந்தா, ஏன்னா நமக்கு எந்த இன்னும் அபிஷியல் நியூஸும் வரல. ஃபில் சால்ட் அந்த காய்ச்சல் சரியா ஆகி மேட்ச் ஃபிட் ஆயிட்டாரு. ஏன்னா காய்ச்சல் சரியாகிறதுன்றது ஒண்ணு, மேட்ச் ஃபிட் ஆகுறதுன்றது வேற ஒண்ணு. இந்த பிரான்சைசஸ் எல்லாருமே உள்ளுக்குள்ள மெடிக்கல் டீம் வச்சிருப்பாங்க, பிசியோஸ் வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் தரவா இவாலுவேட் பண்ணி தான் ஒரு பிளேயரை ஓகே இவர் மேட்ச் விளையாடுறதுக்கு ஃபிட்டா இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கிளியரன்ஸ் கொடுப்பாங்க. அந்த கிளியரன்ஸ் கொடுத்தா மட்டுமே விளையாட வைப்பாங்க பிளேயர்ஸ். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸ் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால எந்த பிளேயரையும் அவசரப்பட்டு குரூப் கேம் ஆட வச்சு அதனால அந்த பிளேயருக்கு இன்ஜுரி அப்படின்ற மாதிரி வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதை முன்னாடியே தடுக்கிறதுக்காக ப்ராப்பரா கிளியரன்ஸ் வாங்கிட்டு தான் ஆட வைப்பாங்க. நமக்கு இன்னும் எந்த தகவலும் அபிஷியலா வரல ஃபில் சால்ட் ஆடுவாரா இல்லையான்னு. ஆனா ஒருவேளை அவர் ஃபிட்டா இருந்தா பெத்தலுக்கு பதிலாக அவர் ஆடுவாரு அப்படின்றத நான் எதிர்பார்க்கிறேன். இந்த ஒரு சேஞ்ச் தான் ஆர்சிபி கிட்ட இருந்து வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவும் வந்தா இன்னொரு பக்கம் சிஎஸ்கேவை பத்தி பேசி ஆகணும். இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா அவங்க பக்கம் போகவே இல்லை. எதுவுமே அவங்களுக்கு சாதகமா அமையல. போன மேட்ச் ஆனா நல்லா பேட்டிங் ஆடினாங்க. அவங்க ஆடின நல்ல பேட்டிங்னால, அதாவது போன மேட்ச்ல கடைசி 2 ஓவருக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா பேட்டிங் ஆடினாங்க.
அதுல நம்பர் 3ல அவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண சாம் கரன் இப்போ வந்து சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. அந்த சாம் கரன் அட் 3 போன மேட்ச் நல்லா ஆடினாரு, கன்சிஸ்டன்டா டெலிவர் பண்ணுவாருன்ற கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கு இந்த மேட்ச் அவர் யூஸ் பண்ணி பதில் சொல்ல நினைப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் ஓபனர்ஸ் ஆயுஷ் மாத்ரே மற்றும் ஷேக் ரஷீத் கிட்ட நம்ம ஆல்ரெடி பேசணும். நல்ல ஹை எல்போ வச்சிருக்காரு, நல்ல அந்த ஹை எல்போ வச்சு டிரைவ் ஆடுறாரு. அந்த டிரைவ்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா அந்த பார்க்க நல்லா இருக்கிற அந்த டிரைவ்ஸ் வச்சு அவரால் பெரிய பெரிய சிக்ஸஸ் அடிக்க முடியுமான்ற கேள்வி நம்ம கேட்டிருந்தோம். அந்த சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டி அவருக்கு இருக்குமா அப்படின்னு. சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டி அப்படின்றது கூட வந்து தேவையில்லை. பவர் பிளேல நீங்க ஆடும்போது கேப்ஸை நீங்க ஃபைன் பண்ணணும். ஆனா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பேட்டட் ஷாட்ஸ் ஆடும்போது பவுன்ஸ் அதிகமா வந்துச்சு பிட்ச்ல இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாரு. இதைதான் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 2 கேம்லயும் பார்த்திருக்கோம். பொறுத்து பார்க்கலாம் இந்த மேட்ச்ல அவர் எப்படி ஆடுறாரு அப்படின்ட்டு. பட் ஆயுஷ் மாத்திரை நல்லா ஆடிட்டு வர்றாரு, அவருக்கும் இது ஒரு பெரிய டெஸ்டா இருக்கும். டாப் 3 ஓகே செட் ஆயிருச்சு. 4ல ஜடேஜா இறக்குறாங்க, 5ல வந்து பிரெவிஸ் இறக்குறாங்க. இப்ப பிரெவிஸ் இல்லாத பட்சத்துல இந்த வருஷம் வந்து சிஎஸ்கேவுடைய டாப் மிடில் ஆர்டர் வந்து ஆடின லட்சணத்துல வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா நம்பர் 4ல ரவீந்திர ஜடேஜாவை அனுப்புறதே ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்ட்டு. ஆனா இப்ப ரவீந்திர ஜடேஜாவை நம்பர் 4ல ஏன் அனுப்பணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. டுவால்ட் பிரேவிஸ் மாதிரி ஒரு பிளேயர் இருக்கும்போது அவர் நம்பர் 4ல வரணும், அப்பதான் அவருக்கு அதிக பால்ஸ் கிடைக்கும் ஃபேஸ் பண்றதுக்கு. ரவீந்திர ஜடேஜா 5ல வரலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆனா இந்த சேஞ்சை வந்து சிஎஸ்கே பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சேஞ்சை பண்ணாத பட்சத்துல ரவீந்திர ஜடேஜாவுக்கு இது ஒரு பெரிய சவாலா இருக்கும். அவர் வந்து அவருடைய டேலண்ட்டை வந்து கண்டிப்பா வெளிப்படுத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும். என்ன டேலண்ட் அப்படின்னா, ஒரு டுவால்ட் பிரேவிஸ் அந்த பால்ஸை ஃபேஸ் பண்ணா அவர் எவ்வளவு அட்டாக்கிங் ஆடுவாரோ அந்த மாதிரி அக்ரெசிவா ஆட வேண்டிய அந்த ஒரு அப்ரோச்சை வந்து ஜடேஜா வெளிப்படுத்தணும். பண்ணுவாரா மாட்டாரா பொறுத்து வந்து பார்க்கலாம். டுவால்ட் பிரேவிஸை பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய பேசிட்டோம். சூப்பரான டேலண்ட். இந்த மேட்ச் வந்து அவர்கிட்ட பெரிய ரன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் நடக்குதுன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். அவருக்கு அப்புறமா வர்றது சிவம் டூபே. அவருடைய ஃபார்ம் ரொம்பவே கவலைக்கிடமா இருக்கும். ஆனா சின்னசாமியில அவர் வந்து இதுக்கு முன்னாடி விளையாண்டுருக்கிறாரு. பெரிய பெரிய சிக்ஸஸ் அடிக்கிறதுக்கு ரொம்பவே தோதான ஒரு கிரவுண்டா இருக்குன்ற பட்சத்துல கண்டிப்பா வந்து சிவம் டூபே இந்த மேட்சை வந்து ஆவலா விளையாடுறதுக்கு வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஆடுவாரா, அதாவது நல்லா விளையாடுவாரா, பெர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படின்றதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய கேள்வியே. இந்த சீசன் ஃபுல்லா அவர்கிட்ட இருந்து பெரிய பெரிய டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்சஸ் மட்டுமே வந்திருக்கு அப்படின்றதுதான் வந்து சிஎஸ்கேவுடைய ஒரு பெரிய சேட் ஸ்டோரியா இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். கிளிக் ஆயிட்டாருன்னா அடுத்த வருஷத்துக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. எம்எஸ் தோனி பத்தி பேசணும்னு அவசியம் இல்லை. 43 இப்பயும் வந்து டீமுடைய பெஸ்ட் ஹிட்டரா இருக்காரு எம்எஸ் தோனி. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா அவருக்கு அப்புறமா அந்த லாஸ்ட் 2 ஓவர்ஸ்ல வந்து நிறைய ரன்ஸ் அடிச்சு கொடுக்கறதுக்கு அந்த ஒரு கடைசி 2 ஓவர் பினிஷரா வந்து இவங்க யாரை யூஸ் பண்றாங்கன்னா தீபக் ஹூடாவை யூஸ் பண்றாங்க. தீபக் ஹூடா வந்து அந்த ரோலுக்கு செட் ஆக மாட்டேங்கிறாருன்றது கிளியரா தெரியுது. அவர்கிட்ட அந்த மாதிரியான எபிலிட்டி இல்ல. அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த ரோல்ல ஏன் வந்து ஒரு வன்ஷ் பேடியை ட்ரை பண்ணக்கூடாது, இல்ல ஒரு ஆண்ட்ரே சித்தார்த்தை ட்ரை பண்ணக்கூடாதுன்ற ஒரு கேள்வி வருது. என்ன பண்ணுவாங்க சிஎஸ்கே அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அன்ஷுல் காம்போஜ் சூப்பரா பவுலிங் போட்டுட்டு வர்றாரு. இந்த மேட்ச்ல அவர் எப்படி போடுறாருன்றதையும் வந்து நான் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அது ஏன் அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்றேன். கலீல் அஹமதும் நல்லா பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. பிரச்சனை இப்போ மதிஷா பத்திரானா கிட்ட. அவர் வந்து நிறைய ஒயிட்ஸ் போடுறாரு, நிறைய ரன்ஸ் வந்து கொடுக்குறாரு, லைன் அண்ட் லென்த்ல நிறைய எரர் பண்றாரு அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வருது. சின்னசாமி மாதிரி கிரவுண்ட்ல நீங்க லைன் அண்ட் லென்த்ல எரர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 6ஓ 4ஓ போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனாலேயே வந்து பத்திரானாவை இந்த மேட்ச் ஆடணுமா அப்படின்றதுதான் ஃபேன்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டா நான் பத்திரானாவை ஆட மாட்டேன். இந்த விக்கெட்டுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டான ஃபிட்டா யார் இருப்பாங்கன்னு பார்த்தா நேத்தன் எல்லிஸ். நான் நேத்தன் எல்லிஸ் தான் ஆடுவேன். சிஎஸ்கே அதை பண்ணுவாங்களான்றது டவுட் தான். என்ன பொறுத்த வரைக்கும் பண்ண மாட்டாங்க, பத்திரானா வச்சுதான் போவாங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் நூர் அகமது இந்த சீசன் சிஎஸ்கேவுக்கான பெஸ்ட் ஸ்பின்னரா இருந்திருக்காரு. கடைசி சில மேட்சஸா இன்ஃபேக்ட் இந்த சீசன் ஃபுல்லாவே வந்து ஜடேஜா நிறைய மேட்ச்ல அவருடைய அந்த 4 ஓவர் கோட்டாவே கம்ப்ளீட் பண்ணல. யூஸ்வலா ஜடேஜா கிட்ட இருந்து வர்ற பெர்ஃபார்மன்சஸ் இந்த சீசன் வர மாட்டேங்குது. இந்த மேட்ச் ஆனா ரொம்ப முக்கியமா இருக்கும். ஏன்னா ஜடேஜா ஹிஸ்டாரிக்கலி ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இந்த மேட்ச் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாருன்றத பார்க்கலாம். ஆனா என்னதான் ஹிஸ்டாரிக்கலி ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் இதோடைய ரிவர்ஸ் பிக்சர்ல தேவ்தத் படிக்கல் கிட்ட செம்மையா அடி வாங்கினாரு. அந்த ஒரு மேட்ச் அப் எப்படி நடக்க போகுது அப்படின்றதையும் நான் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதோட அப்படியே நம்ம அந்த மேட்ச் அப் செக்ஷனுக்கு போயிடலாம். நம்ம ஸ்டார்ட் பண்றது வந்து ஆர்சிபி பேட்ஸ்மேனுக்கு அகைன்ஸ்டா என்ன மேட்ச் அப்ஸ் இருக்கு அப்படின்றத வச்சு ஆரம்பிக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இன்கேஸ் ஃபில் சால்ட் திரும்ப வந்தாரு அப்படின்னா ஃபில் சால்ட் வர்சஸ் கலீல் அஹமத் ஒரு நல்ல மேட்சப்பா இருக்கும். ஆனா நம்ம அதை கூட விட்டுருவாங்க. ஃபில் சால்ட் வருவாரா வரமாட்டாரான்னு நமக்கு தெரியாது. ஆனா அதை விட பெரிய மேட்சப் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அன்ஷுல் காம்போஜ் வர்சஸ் விராட் கோலி.
அன்ஷுல் காம்போஸுக்கு ஏர்லி ஆன் விராட் கோலியோட விக்கெட் சிக்கிருச்சுன்னா மேட்ச் அங்கேயே ஆர்சிபிக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். அது ஏன் அப்படின்றதையும் நான் வந்து கூடிய சீக்கிரம் சொல்றேன் இந்த வீடியோலயே. இப்போ வந்து விராட் கோலியினுடைய அந்த விக்கெட் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத பத்தி பேசணும். அன்ஷுல் காம்போஸ் அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அது ஒரு நல்ல மேட்ச்அப்னு சொன்னோம். அதே மாதிரியே இன்னொரு மேட்சப்பும் இருக்கு. மிடில் ஆர்டர்ல ரஜத் பத்திதர், அவருடைய ஃபார்ம் ஒரு சின்ன கவலையில இருக்கு இப்ப ஆர்சிபிக்கு. அவர் வந்து 100 எப்படி ஃபேஸ் பண்ண போறாரு இந்த ஃபார்ம்ல. ஏன்னா ஜென்ரலாவே அவர் ஸ்பின்னர்ஸை தூக்கி பெரிய பெரிய சிக்ஸஸ் கடாசுவாரு. ஆனா அந்த மாதிரியான ஃபார்ம்ல இப்ப இல்ல அப்படின்றப்போ 100 மாதிரியான ஒரு ஸ்பின்னரை அவர் எப்படி டேக் ஆன் பண்ண போறாரு அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அதையும் நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ அது என்னுடைய 2வது மேட்சப் ஆர்சிபியினுடைய பேட்ஸ்மேனுக்கு. என்னுடைய 3வது மேட்சப் டிம் டேவிட் வர்சஸ் மதிஷா பத்திரானா. டிம் டேவிட் அந்த ஒரு சம ரோல் பண்ணிட்டு இருக்காரு ஆர்சிபில, ஒரு பினிஷரா கடைசியில வராரு, பெரிய பெரிய சிக்ஸஸ் அடிக்கிறாரு. அதை விட முக்கியமா ஃபுல் டாஸ் எல்லாம் நீங்க டிம் டேவிட் கிட்ட போட்டீங்கன்னா கேரண்டி பண்ணிடலாம் அந்த பால் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது அப்படின்னு. அது எங்கேயாச்சும் ஸ்டேடியமுக்கு வெளியில எங்கேயா போய் உருண்டுட்டு இருக்கும் ரோட்ல, அந்த மாதிரி சிக்ஸஸ் அடிப்பாரு, பெரிய பெரிய சிக்ஸஸ். அவர்கிட்ட மதிஷா பத்திரானா கொஞ்சம் லைன் அண்ட் லென்த்ல மிஸ் பண்ணாலே காலி. ஆனா பத்திரானாவுக்கும் இன்கேஸ் பால் கொஞ்சம் ரிவர்ஸ் ஸ்விங்லாம் ஆச்சு அப்படின்னா டிம் டேவிட கஷ்டப்படுத்துறதுக்கான ஒரு ஸ்ட்ரகிள் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. அதனாலே இது ஒரு சுவாரஸ்யமான மேட்சப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் சிஎஸ்கே பேட்ஸ்மேனுக்கான மேட்சப்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மேட்சப் என்ன பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் மாத்ரே வந்து சூப்பரா பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. ஆனா அவருடைய அந்த பேக் ஃபுட்டை வந்து டர்ன் பண்ணி வச்சிருக்காரு சிக்ஸஸ் அடிக்கிறதுக்காகவே. அந்த சிக்ஸ் அடிக்கிற பொசிஷன்லயே தான் அவரோட பேக் ஃபுட் இருக்கு. அந்த மாதிரி நீங்க பேக் ஃபுட் வச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல பால் உங்களுக்கு இன்ஸ்விங் ஆச்சு அப்படின்னா டிஃபெண்ட் பண்ண வராது. அப்படி இருக்கும்போது அந்த வீக்னஸை புவனேஸ்வர் குமார் மாதிரி சாமர்த்தியமான ஸ்மார்ட் பவுலர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்றது ஒரு பெரிய கேள்வி. ஸோ புவனேஸ்வர் குமாரா இருக்கட்டும், என்னைய பொறுத்த வரைக்கும் யாஷ் தயாலையும் நான் இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணுவேன். இவங்க 2 பேரு வர்சஸ் ஆயுஷ் மாத்திர ஒரு சம மேட்சப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஷேக் ரஷீதோட ஸ்ட்ரெயிட் பேட்டட் ஷாட்ஸ் பத்தி பேசணும். பால் பவுன்ஸ் ஆச்சுன்னா அது ஒரு வீக்னஸா இருக்கும்னு நம்ம சொன்னோம். ஹேசல்வுட் வர்சஸ் ஷேக் ரஷீதும் ஒரு நல்ல மேட்சப்பா இருக்கும். டுவால்ட் பிரெவிஸ் தாங்க இன்னைக்கு சிஎஸ்கேவுக்கு ரொம்ப முக்கியமான பேட்ஸ்மேனா இருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல டுவால்ட் பிரெவிஸ் வர்சஸ் ஆர்சிபியினுடைய மிக முக்கியமா அந்த மிடில் ஓவர்ஸ்ல போடுற ஸ்பின்னரான குருணால் பாண்டியா ஒரு நல்ல மேட்சப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். குருணால் பாண்டியா வந்து அவருடைய புத்தியை யூஸ் பண்ணி அறிவை யூஸ் பண்ணி போடக்கூடிய ஒரு பவுலர். நிறைய வந்து ஸ்மார்ட்டா பேட்ஸ்மேனை ரீட் பண்ணி சில நேரம் பேட்ஸ்மேனை கொடப்பிலாம் விக்கெட் எடுப்பாரு. ஒய்ட் யார்க்கர்ஸ் பவுன்சர்ஸ் நிறைய விஷயம் ட்ரை பண்ணுவாரு. அந்த மாதிரியான ஒரு பவுலர் வந்து ஒரு ஸ்மார்ட்டான பேட்ஸ்மேனை எதிர்த்து விளையாடும் போது தான் நமக்கு வந்து அது ஒரு போட்டியினுடைய ஒரு என்ன சொல்ல சுவாரஸ்யமே சூடு பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இது. பிரெவிஸை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நல்ல பேட் ஸ்விங் வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபாஸ்டா போடுற ஸ்பின்னர்ஸா இருந்து பால் பெருசா டேர்ன் ஆகலைன்னா தூக்கி சிக்ஸ் எல்லாம் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனாலே இது ஒரு சம மேட்சப்னு நான் நினைக்கிறேன். அடுத்த மேட்சப் சுயாஷ் சர்மா வர்சஸ் சிவம் டூபே. சிவம் டூபே ஃபர்ஸ்ட் கேம்ல, அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த ரிவர்ஸ் பிக்சர் அந்த சிஎஸ்கே மேட்ச்லயே வந்து ஆர்சிபி சுயாஷ் சர்மா வச்சு ஒரு கண்டெயின் பண்ணாங்க. ஜென்ரலா ஸ்பின்னர்ஸை வச்சு டூபேவை கண்டெயின் பண்ண நிறைய டீம்ஸ் நினைக்க மாட்டாங்க. ஆனா சுயாஷ் சர்மா அந்த வேலையை பெர்ஃபெக்டா பண்ணாரு. அதை பார்க்கும்போது எனக்கு என்னமோ இந்த மேட்ச்லயும் இது ஒரு நல்ல மேட்சப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா இந்த வாட்டி கிரவுண்ட் சின்னது. போன வாட்டி சேப்பாக்ல நடந்துச்சு, இந்த வாட்டி சின்னசுவாமியில. சின்னசுவாமி மாதிரி ஒரு ஸ்மால் பவுண்டரி டைமென்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட்ல சுயாஷ் சர்மா மாதிரியான ஸ்பின்னரால வந்து சிவம் டூபேவை கண்டெயின் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி கண்டிப்பா இருக்கு. அந்த கேள்விக்கு சுயாஷ் சர்மா தான் பதில் சொன்னோம். என்ன பண்ண போறாருன்றதையும் நம்ம பொறுத்து பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேனுடைய பேட்ஸ்மேனுக்கு MS தோனி வர்சஸ் ஜாஷ் ஹேசல்வுட் அந்த டெத் ஓவர்ஸ்ல. ஜாஷ் ஹேசல்வுட் மற்றும் புவனேஸ்வர் குமார் அந்த டெத் ஓவர்ஸ்ல சிறப்பா பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க ஆர்சிபிக்கு. சிஎஸ்கேனுடைய பெஸ்ட் டெத் பேட்ஸ்மேனா இந்த சீசன் MS தோனி தான் இருக்காரு. ஸோ இது ஒரு நல்ல மேட்சப்பா இருக்கும் நான் நினைக்கிறேன். பட் ஐ ஸ்டில் எக்ஸ்பெக்ட் ஆர்சிபியினுடைய பவுலர்ஸ் டு டூ சம்திங் குட் டு கண்டெயின் MS தோனி. ஏன்னா என்னதான் MS தோனி வந்து இந்த சீசன் நல்லா விளையாண்டுருந்தாலும் ஆர்சிபியினுடைய டெத் பவுலிங் வந்து இந்த சீசன்ல பெஸ்ட் இன் தி என்டையர் டோர்னமெண்டா இருந்திருக்கு. அதாவது வந்து பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ் வச்சிருக்கிற ஜிடி பவுலிங் அட்டாக்கை விட, மும்பை இந்தியன்ஸ்ல பும்ரா வச்சிருக்கிற அந்த அட்டாக்கை விட ஆர்சிபி வந்து ஜாஷ் ஹேசல்வுட், ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் யாஷ் தயால், ஜாஷ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார் அண்ட் யாஷ் தயால், இந்த 3 பேரை வச்சு இன்னும் பெட்டர் பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துருக்காங்கன்றத நம்ம பாக்குறோம். ஜென்ரலா ஆர்சிபியை வந்து பவுலிங்காக பெருசா பேச மாட்டாங்க. ஆர்சிபியோட பவுலிங் பத்தி பெருசா இந்த மாதிரியான ஒரு பெருமையான பாசிட்டிவான பேச்சு இருக்காது. ப்ராபப்ளி இந்த சீசன் வந்து ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கான, அதாவது கப்பு ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, பிளே ஆஃப்ஸ்ல ஒரு லாஸ்ட் லெவல் வரைக்கும் ப்ராபப்ளி அந்த ஃபைனல் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பே வந்து அதிகமா இருக்கு அப்படின்ற ஃபேன்ஸ் எல்லாம் நம்புறதுக்கு காரணமே இந்த பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் தான்.
அதை வச்சு பார்க்கும்போது ஆர்சிபியினுடைய அந்த பெஸ்ட் டெத் பவுலிங் வர்சஸ் எம்எஸ் தோனி கண்டிப்பா ஒரு பெரிய மேட்சா பார்க்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப இதுல நிறைய விஷயம் நம்ம ஆல்ரெடி டெக்னிக்கலா பேசணும். பட் இந்த மேட்ச் பவுலர்ஸுக்கு சாதகமான ஒரு மேட்சா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த டெக்னிக்காலிட்டியை கண்டிப்பா பேசியே ஆகணும். பெங்களூர்ல கடந்த 3 நாளா நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த காரணத்தினால 3 நாளா பிச்சை கவர் பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒண்ணு. மேட்சுக்கு முன்னாடி மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்ற மாதிரிதான் வெதர் ஃபோர்காஸ்ட் சொல்றாங்க. அதனால நீங்க பாத்தீங்கன்னா மேட்சுக்கு ஒரு 1 hour முன்னாடி, ஒரு 1.5 hours முன்னாடி அந்த லேட் ஈவினிங்ல கனமழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு, இல்ல அட்லீஸ்ட் தண்டர்ஸ்டார்ம்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான நியூஸ் வருது. அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னா மேட்ச் அப்ப டியூ வராது. அது மட்டும் இல்லாம அவுட்ஃபீல்டு கொஞ்சம் ஸ்லோ ஆகும். ஸ்லோ அவுட்ஃபீல்டு என்னதான் சின்னசாமி ஸ்டேடியம் பத்தி ஒரு விஷயம் இருக்கு. அவங்க தான் இந்தியாவிலேயே பெஸ்ட் ட்ரைனேஜ் வச்சிருக்காங்க. அதாவது மழை பெஞ்சிச்சு அப்படின்னா குயிக்கா ட்ரை ஆகிற ஒரே ஸ்டேடியம் சின்னசுவாமி ஸ்டேடியம் தான். 20 நிமிஷத்துக்குள்ள ட்ரை ஆயிரும். மேட்சை நீங்க ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு கிரவுண்ட் ரெடி ஆயிரும். அந்த மாதிரியான ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்தாலும் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட்ஃபீல்ட்ல அங்கங்க கொஞ்சம் ஈரப்பசை இருக்கும். அந்த ஒரு மாய்ஸ்சர் அவுட்ஃபீல்ட்ல இருக்கிறதுனால பால் டிராவல் ஆகாது. பவுண்டரிக்கு தரையோட ஆனாங்க அப்படின்னா ஒரு இடத்துல போய் நிக்க கூட வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஸ்லோ அவுட்ஃபீல்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்லோ அவுட்ஃபீல்ட்ஸ் மட்டும் தானான்னு கேட்டா அது மட்டும் இல்ல, பிட்ச்லயும் சில டேம்ப்னஸ் ஆர் மாய்ஸ்சர் ஏரியாஸ் பேச்சஸ் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி பேச்சஸ்ல பால் பிச் ஆச்சு அப்படின்னா பால் கொஞ்சம் நின்று வரும். பேட்ஸ்மேனால பெருசா டைம் பண்ண முடியாது. பால ஸ்லோவா இருக்கும் விக்கெட். இந்த மாதிரி விக்கெட்ல பேட்டிங் ஆடுறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். பவுலிங் ரொம்பவே பவுலிங்க்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுல முக்கியமா அன்ஈவன் பவுன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஜாஷ் ஹேசல்வுட் மாதிரியான பவுலர்ஸுக்கு நல்லாவே ஹெல்ப் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் கிராஸ் பேட்டட் ஷாட்ஸ் ஆடுற பேட்ஸ்மேனுக்கு ரொம்பவே கஷ்டம். நீங்க நல்ல ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ், ஸ்ட்ரைட் பேட்டட் ஷாட்ஸ், ஒரு சாய் சுதர்ஷன் மாதிரி, சுப்மன் கில் மாதிரி, அந்த ஒரு ஜிடி டாப் 3 மாதிரி நீங்க ஆடினீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா ரன்ஸ் எடுக்க முடியும். அப்படி இல்லாம நீங்க இந்த எஸ்ஆர்எச் பேட்ஸ்மேன் மாதிரியோ இல்ல வைபவ் சூரியவன்ஷி அவங்கள மாதிரியோ நீங்க அந்த கிராஸ் பேட்டட் ஷாட்ஸ் ஆட ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இந்த மேட்ச்ல ரன்ஸ் அடிக்க ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படின்றதுதான் உண்மை. இந்த வருஷம் ஆர்சிபி நிறைய மேட்ச்ல அந்த கிராஸ் பேட்டட் ஷாட்ஸ் தான் பயன்படுத்தி இருக்காங்க ஆர்சிபியுடைய பேட்ஸ்மேன். அது அவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல பேட்டிங் விக்கெட்ஸ்ல ஒர்க் ஆயிருக்கு. ஆனா அந்த நல்ல பேட்டிங் விக்கெட்ஸா இல்லாம போன இடங்கள்ல கொத்தா விக்கெட்ஸ் விட்டுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுல முக்கியமா போன மேட்ச் டெல்லிக்கு அகேன்ஸ்டா அந்த பிட்ச்லயுமே நிறைய கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் பிக்சர் டெல்லி கேபிட்டல்ஸ் பெங்களூர் ஆடின அந்த மேட்ச்லயுமே கிராஸ் பேட்டட் ஷாட்ஸ்ல நிறைய பேர் அவுட் ஆனாங்க. இந்த மாதிரி கிராஸ் பேட்டட் ஷாட்ஸ்ல அவுட் ஆனா கடைசியில உங்களால பெரிய ஸ்கோர் அடிக்க முடியாது. அந்த மாதிரியான விஷயங்களை ஆர்சிபி தவிர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடணும். பட் இந்த இடத்துல தாங்க ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடணும். ஸ்லாக் பண்ணக்கூடாது, பெருசா பார்ட்னர்ஷிப் போடணும். அதை விட இது ஒரு மஸ்ட் வின் கேம். இது ஜெயிச்சா பிளே ஆஃப்ஸ்ல டாப் 2 ஃபினிஷ் பண்ணா நல்ல சான்ஸ். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அமையும் போது தாங்க கிங் கோலியினுடைய பெஸ்ட் வெளிப்படும். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இது. ஸோ விராட் கோலி எப்படி விளையாடுறாரு அப்படின்றத ஆர்சிபி பெருசா நம்பி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பேட்டட் ஷாட்ஸ், ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடி பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு பெரிய ஸ்கோர் கொண்டு போறது அவரால் கண்டிப்பா முடியும். அதை அவர் வெளிப்படுத்துவாரா மாட்டாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கும். இந்த மாதிரிதான் ஓவராலா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் கஷ்டமான மேட்சா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மழை ஃபோர்காஸ்ட் வேற ஓரளவு பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கு. ப்ராபப்ளி ஒரு 15 over மேட்சா 14 over மேட்சா ரெயின் கட்டைல் மேட்சா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே இந்த சீசன் ஒரு மேட்ச் அந்த மாதிரி ஆச்சு வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். அதுவும் ஆர்சிபி பக்கம் போகல. அந்த மாதிரி ஒரு மழை பெஞ்சு ஒரு ரெயின் கட்டைல் மேட்சா இருந்து அதுல ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட வேண்டிய ஒரு நிலைமை, அதாவது டாஸ் சிஎஸ்கே ஜெயிச்சு பேட்டிங் செகண்ட் சேஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்தாங்க அப்படின்னா சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஆனா அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலைன்னா மேட்ச் ஈஸியா ஆர்சிபி பக்கம் தான் போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ், ஃபைனல் ப்ரெடிக்ஷன்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு செக்மெண்ட் நான் ஆக்சுவலி மறந்துட்டேன். பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் என்னை பொறுத்த வரைக்கும் டுவால்ட் பிரெவிஸ். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டுவால்ட் பிரெவிஸ் தான். அவருக்கு சின்னசாமி மாதிரியான ஸ்மாலர் கிரவுண்ட்ஸ் பெருசா சூட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஆர்சிபியினுடைய பவுலிங் அட்டாக்கோடைய அந்த ஸ்டைல பார்த்தா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய ஃபுல்லர் லென்த் டெலிவரிஸ் ஆர் ஸ்லைட்லி குட் லென்த் டெலிவரிஸ் அந்த மாதிரி பேக் ஆஃப் லென்த் டெலிவரிஸ் தான் போடுவாங்க. பெருசா அந்த யார்க்கர்ஸ் ட்ரை பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த மாதிரி லைன்ஸ் அண்ட் லென்ஸ் நீங்க போட்டீங்க அப்படின்னா அவருடைய பேட்ஸ்மேனுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிரெவிஸ் ஒரு முக்கியமான வீரரா இருப்பாரு சிஎஸ்கேவுக்கு. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இன்னொரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் என்ன பொறுத்த வரைக்கும் யாரா இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பவுலிங்ல அன்ஷுல் காம்போஜ்.
இவங்க 2 பேரும் எனக்கு வந்து சிஎஸ்கே கிட்ட இருந்து பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். போன மேட்ச் நல்லா ஆடின சாம் கரன் இந்த மேட்சும் நல்லா ஆடுவாரான்ற ஒரு கேள்வி இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் யூஸ்வலா அந்த மாதிரி நம்ப மாட்டேன். போன மேட்ச் அவர் நல்லா ஆட்டாரு அப்படின்னா இந்த மேட்ச் ஒரு 30 ரன்ஸ் அந்த மாதிரி வேணா அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். பட் அவர் மறுபடியும் இன்னொரு பெரிய இன்னிங்ஸ் வருமா அப்படின்றது ஒரு டவுட் தான். அதை தாண்டி தேர்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் சிஎஸ்கே கிட்ட இருந்து வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த மாய்ஸ்சர் பத்தி பேசணும், ரெயின் கட்டேல் மேட்சா இருக்குன்றதெல்லாம் நம்ம பேசணும். ஸோ எனக்கு என்னமோ வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா கலீல் அஹ்மத் ஒரு நல்ல பிளேயரா இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். மதிஷா பத்திரனா ஒரு சைனா தான் இருந்திருக்காரு சிஎஸ்கேவுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் மழை பெஞ்சு இந்த மாதிரி பிட்ச் எல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னா ஸ்லோவர் பால்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். விக்கெட்டே கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, அன்ஈவன் பவுன்ஸ் இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா நேத்தன் எல்லிஸ் ஒரு பெர்ஃபெக்ட் பவுலரா இருப்பாரு இந்த கண்டிஷன்ஸுக்கு. மதிஷா பத்திரனாக்கு பதிலாக சிஎஸ்கே நேத்தன் எல்லிஸ் ஆடணும். அப்படி சிஎஸ்கே ஆடினா நேத்தன் எல்லிஸ் எனக்கு ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபாரா இருப்பாரு. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் எப்பயுமே விராட் கோலி தான். சிஎஸ்கேவுக்கு எதிராக வந்து 1000க்கும் மேற்பட்ட ரன்கள் அடிச்சிருக்கிறாரு, அது ஒரு பக்கம். ஆனா ஜென்ரலாவே ட்ரிக்கி சிச்சுவேஷன்ஸ் மட்டும் இல்ல, இந்த டீம் வந்து பிளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபை ஆகணும் அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த மஸ்ட் வின் கேம்ஸ் எல்லாத்தையும் ஜெயிச்சு கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன்ஸை ஹிஸ்டாரிக்கலி ஆர்சிபிக்கு விராட் கோலி தான் செஞ்சு கொடுத்துருக்காரு. இந்த வருஷமும் செய்வாரு, ஆல்ரெடி செய்ய ஆரம்பிச்சாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் வில் பி விராட் கோலி. என்னுடைய செகண்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் வில் பி சுயாஷ் சர்மா. இந்த விக்கெட்ல சுயாஷ் சர்மா எப்படி பவுல் பண்ண போறாருன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். ஆனா எனக்கு என்னமோ தோணுது, அந்த அவருடைய இந்த மிடில் ஓவர்ஸ்ல இருக்கிற 4 ஓவர் அவர் வந்து கரெக்டா அந்த ஒரு மிடில் ஓவர் ஃபேஸ்ல போடுறாரு. அவர் போடுற அந்த 4 ஓவர்ல பெருசா ரன்ஸ் கொடுக்காம போறாரு. விக்கெட்ஸ் பெருசா எடுக்காததுனால அவரை பத்தி நிறைய பேச மாட்டேங்கிறோம். ஆனா ரன் கொடுக்காம ஒரு மினிமலா எக்கனாமிக்கலா போடுறாரு. அந்த மாதிரியான ஒரு ஸ்பெல் வந்து சிஎஸ்கேவை கண்டிப்பா தாக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லாவே நிறைய மரம் நட்டுருக்காங்க சிஎஸ்கே, நிறைய டாட் பால்ஸ் ஆடி. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எக்கனாமிக்கலான ஒரு பவுலர் ஒரு 4 ஓவர் போட்டாருன்னா சிஎஸ்கேவுக்கு கம்ப்ளீட்டா மொமெண்டம் போயிடும். அப்போ ப்ராப்ளி இருக்கிற பேட்ஸ்மேன் அடுத்து ஆப்போசிட் எண்ட்ல பவுல் பண்ண வர பவுலரை அடிக்க ட்ரை பண்ணி அவுட் கூட ஆக வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால சுயாஷ் சர்மா எனக்கு ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். என்னுடைய தேர்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இஸ் கோயிங் டு பி ஜாஷ் ஹேசல்வுட். ஜாஷ் ஹேசல்வுட் கண்டிப்பா டவுட்டே கிடையாது. இந்த மாதிரி ரெயின் இருக்கிற மேட்ச், பிட்ச்ல மாய்ஸ்சர் இருக்கு, டவுட்டே கிடையாது அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வரும். ப்ராபப்ளி ஒரு 4 விக்கெட்ஸ் ஆர் ஈவன் 5 எதிர்பார்க்கலாம்னு எனக்கு லைட்டா ஒரு இன்ட்யூஷன் இருக்கு. என்ன நடக்குதுன்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ப்ரெடிக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ வில் ஸ்டில் கோ வித் ஆர்சிபி. அவங்க ஜெயிக்கிறதுக்கான நல்ல சான்ஸ் இருக்கு, நல்ல டீம் வச்சிருக்காங்க. ஒரே ஒரு பிரச்சனை, பத்திதர் வந்து அந்த அளவுக்கு டாஸ் ஜெயிக்க மாட்டேங்கிறாரு. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் அதுவும் மழை எல்லாம் வருதுன்றதெல்லாம் பார்க்கும்போது டாஸ் ஜெயிச்சு நீட்டா செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடணும், சேஸ் பண்ணணும். அப்படி சேஸ் பண்ணும்போது டிஎல்எஸ் அந்த ஒரு இதுவும் வரும். மழையில வந்து இந்த டிஎல்எஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. நீங்க சேஸ் பண்ணும்போது அந்த டிஎல்எஸ் பார் ஸ்கோருக்கு வந்து அந்த கால்குலேஷன் உங்களுக்கு ரெடிலி அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்க அந்த பார் ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரியே விளாண்டுட்டே போகலாம். இன்கேஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ஆடும்போது மழை வந்து ரெயின் கட்டையில ஆச்சு, மறுபடியும் வந்து மேட்சை வாஷ் அவுட் ஆகிற ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இந்த டிஎல்எஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த டிஎல்எஸ் பார் ஸ்கோர் ரொம்ப முக்கியமா இருக்கும். சேஸ் பண்ற டீம்ஸுக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும் எப்பயுமே இந்த மாதிரி ரெயின் இம்பாக்டட் கேம்ஸ்ல. அது மட்டும் இல்லாம பிட்ச் எப்படி பிஹேவ் ஆகுது அப்படின்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீட்டா ஒரு டார்கெட்டை வந்து அவங்க ஆப்போனன்ட் செட் பண்ண அந்த டார்கெட்டை நீட்டா வந்து பார்த்து ஆடலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இருக்கும். விராட் கோலி மாதிரி ஒரு சேஸ் மாஸ்டரை டீம்ல வச்சுட்டு கண்டிப்பா சேஸ் பண்ற அட்வான்டேஜை வந்து ஆர்சிபி இழக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா அது எல்லாத்துக்குமே டாஸ் ஜெயிக்கணும். இன்கேஸ் டாஸ் தோத்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற நிலைமையில ஆர்சிபி போயிட்டாங்க அப்படின்னா அப்போ சிஎஸ்கேவுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஓவரால் ஐ வில் ஸ்டில் சே 55% ஆர்சிபி, 45% சிஎஸ்கே. ஆனா என்ன நடக்குது, ஏன்னா கிரிக்கெட் இஸ் அன் அன்பிரடிக்டபிள் கேம், நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த மேட்சினுடைய ரெவ்யூல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாம நிறைய வீடியோஸ்ல அடுத்து வந்து உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் until then please like, share and subscribe. Take care. Thank you.